வெங்காயம்லாம் நல்லா இருக்கியால? என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? காலையிலேயே ஒரு பரங்கி பழம் ஒன்று வந்துச்சு. நல்ல பழமா இருக்கு. ஆமாம், விருந்தாளி பழுத்த போனவங்க பழம் வாங்கிட்டு வந்தவோ. ஆமாம் பெரியக்கா வீட்டிலேருந்து வந்துச்சு. அதுதான் அரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஆளுக்கு கொஞ்சமாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஏம்மா? ஆமாம், அந்த பெரிய பொண்ணு வீட்டிலேருந்து வந்தது. அதை அரிஞ்சு ஆள் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்மளும் இன்னைக்கு சமைப்போம். அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பழத்தில் வத்தல் போட்டால் அருமையாக இருக்கும். ஆமாம், போன வருஷம் போட்டோம்லம்மா ஒரு பழம் வாங்கி. அருமையாக இருக்கும். எப்போ வேணாலும் குழம்பு வைக்கலாம், புளி குழம்பு வைக்கலாம், சாப்பாட்டில் போடலாம், நல்லா இருக்கும். ஆமாம், நாங்கள் போட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். போன வருஷம் ஒரு பழம் வாங்கி வீட்டுக்கு மட்டும் போட்டோம், வச்சுக்கிட்டு இருக்கோம். இதுவுமே வீட்டுக்கு தான். இப்போ மழை பாருங்கள், அவ்வளோ மழை பெஞ்சிட்டு போட முடியாது, மழை பெய்யுது. இப்போ சமைக்க சொல்ல போகிறேன். டைமாக வேக போட்டு கடுகு மிளகா போட்டு தேங்காய் போட்டு தாளித்து கொட்டிக்கிட்டு அப்படி சக்கரை மாதிரி இருக்கும். 2 நாளாக மழை அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்குங்க. பாருங்க. மழை இன்னைக்கும் கடுமையாக மழை சொல்லியிருக்காங்க. சரியான மழையாக 2 நாளாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப மழையாக இருக்குது. என்ன பண்ணிட்டு ரெண்டு பேரும்? ஒன்றுமே இல்லை, இந்த பரங்கிக்காய் தான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆக்குவோம்ல, அந்த காலத்தில் எப்படி ஆக்குவோம்னு அது மாதிரி ஆக்க சொல்லுவோம்னுட்டு இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கேன். அரிஞ்சு கொடுத்து வெட்டி ஆக்க சொல்லுவோம்னு. இப்போ ஆடு மேய்க்க போனோம், மிதி பாவக்கா பறிச்சுட்டு வந்தேன்னா பார்த்தியா இல்லையா? அங்கே கொண்டாந்து வச்சிங்கல்ல, அதை போய் எடுத்துட்டாங்க. இந்தா பாவக்கா. நல்ல பாவக்காங்க, அருமையானக்கா. மிதி பாவை சூப்பராக இருக்கும். குழம்பு வைக்கமா, குழம்பும் வைக்கலாம், வறுத்தும் சாப்பிடலாம். கசப்பெல்லாம் இருக்காது, அருமையாக இருக்கும். இவ்வளோ காய் எங்கெங்க கிடச்சி? ஆடு மேய்க்க போன இடத்துல மண்டி கிடந்துச்சு, அதான் பறிச்சுட்டு வந்தேன். இன்னும் நிறையா கிடக்கு, நான் பறிக்க போதும்ட்டு பறிச்சுட்டு வந்தேன். பறிச்சுக்கிட்டு வாங்க, பாவக்காய் அவ்வளவும் உடம்புக்கு நல்லது. போனீங்கன்னா பறிச்சுக்கிட்டு வாங்க. ஆமாம், அது இப்போ தேடி பறிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக கொடியை தூக்கி பார்த்தீங்கன்னா காய் தொங்கும், அப்படி பறிச்சுக்கிட்டு வாங்க. மேலே இருக்காது இந்த காய், கீழே தான் இருக்கும். அப்படி கொடியை தூக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே தொங்கும், பறிச்சுக்கிட்டு வாங்க. அலட்சியப்படுத்தாதீங்க, பாவக்காயெல்லாம் உடம்புக்கு நல்லது. ஆமாங்க, இந்த மிதிப்பாவை வந்து கடையில எல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கேயாவது போகிற இடத்துக்குள்ள காட்டு உள்ள செடிகளில் கிடந்தாதான். ஆமாம், அவ்வளோ அருமையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இயற்கையாக அதுவாக மண்டி காய்க்கிறது இல்லை. ஆமாம், நம்ம போட்டு பயிர் பண்ணுறது இல்லை இது. ஆமாம், இது வந்து இயற்கையாக காய்க்கிறது, அதாவது உடம்புக்கு நல்லது. உங்களுக்கும் கிடைச்சா வாங்கி சாப்பிட்லாம். எங்கே கிடைக்கிது? மார்க்கெட்ல எல்லாம் மிதிப்பாவை கிடைக்காது. யாராவது இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. ஆமாம், கொண்டு வந்தால் கொண்டு வருவாங்க. தப்பி தவறி காடு கரைச்சி போடுவோம்ல ஆரம்பிக்க, அப்போ பறித்து கொண்டாந்து கொடுப்போம். ஆமாம் ஆமாம், அதனால நல்ல காய் இது. இன்னைக்கு இந்த பாவக்காயை போட்டு நல்லா வதக்கி விட்டு அரிஞ்சு விட்டு வதக்கி குழம்பு வச்சுட்டு சூப்பராக இருக்கும். இந்த மழைக்கு அதுக்கும் அருமையாக இருக்கும். எல்லோரும் வாங்க, இன்னைக்கு பாவக்காய் குழம்பு சாப்பிட்டு பார்த்துருவோம். பாவக்காய் குழம்பும் பரங்கிக்காய் கூட்டும். பாவக்காய் குழம்பும் பரங்கிக்காய் கூட்டும் இன்னைக்கு. வாங்க எல்லோரும். இன்னைக்கு மழைச்சி மிதிப்பாவை குழம்பும் பரங்கிக்காய் கூட்டும் சூப்பராக இருக்கும். எல்லோரும் வாங்க, சாப்பிட்டு பார்த்துருவோம். வாங்க இப்போ போய் சமைக்கலாம். அம்மா வந்து இதை அலசிட்டு கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே லைட்டாக அப்படி கீறி கீறி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம குழம்பு வச்சிடலாம். சின்ன வெங்காயமும் இவ்வளவு கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. குழம்புக்கு வந்து புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளின்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு எடுத்து உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி போதும். நிறைய பேர் இந்த புளி கேட்டுட்டு இருக்கீங்க, நம்ம ஊர் புளி வந்து வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டு. சுத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும். ஆனால் புளி வந்து நல்லாயிருக்கும். நம்ம கிராமத்தில் வாங்குகிற புளி நல்லாயிருக்கும். மரத்துங்களில் வீட்டுங்களில் தான் வாங்குறது. நம்ம அவங்க அறிகிறவங்க அந்தளவுக்கு சுத்தம் பண்ண மாட்டாங்க, ஓரளவு நல்லா சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஒரு வாட்டி கை பார்த்து தான் எடுத்து வச்சுக்கணும். எங்களுக்கு வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. முடிஞ்சால் அப்படியே தான் வாங்கி கொடுப்போம். க்ளீன் பண்ணியெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் வேணால் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம், அந்தளவுக்கு வேணால் வாங்கி தருவோம். புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்குவோம். நான் வந்து இந்த அரிசி களைஞ்ச தண்ணி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் தான் புளியுமே ஊற வச்சுருந்தேன். அரிசி களைஞ்ச 2வது தண்ணி, அந்த தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது நம்ம மில்லில் வாங்குகிறோம்ல அந்த அரிசி, அதனால் நல்லா கொழப்பாகவே இருக்கும் அந்த கைனி தண்ணி. இது எதுக்கு ஊற்றணும் அப்படின்னு கேட்பீங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரிசி களைஞ்ச தண்ணி. அப்போலேருந்தே அம்மாலாம் வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் யூஸ் பண்ணுவாங்க குழம்பு வைக்கிறது. அப்போல்லாம் தண்ணி வந்து தண்ணியே டிமாண்டு தான். அப்போல்லாம் வீட்டுக்கு வீடு பைப்பு இருக்குது, வீட்டுக்குள்ளேயே பைப்பு இருக்குது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கையெல்லாம் ரொம்ப தூரம் போகணும் தண்ணி தூக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு. அப்புறம் குளிக்க துவைக்கலாம் ஆறு குளம் அது மாதிரி தான்.
அந்த மாதிரி இருக்கையில் தண்ணியெல்லாம் சிக்கனமாகவே பயன்படுத்துவாங்க. அரிசி களைஞ்ச தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியில் இல்லை காய்கறி எல்லாம் கழுவிக்குவாங்க, 2வது தண்ணியில் குழம்பு வச்சுப்பாங்க. அப்படி தான் யூஸ் பண்ணுறது அப்போ எல்லாம். இப்போ தான் தண்ணி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறோம். இப்போ நம்ம புளி கரைச்சி ரெடி பண்ணிட்டோம். இப்போ போய் தாளித்து விட்டுறலாம் குழம்ப. இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் வெடிச்சிருச்சு. வெந்தயம் வெடித்த பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஜீரகம் வெடித்த பிறகு இவ்வளவு சின்ன வெங்காயம், பூண்டு உரித்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கின பிறகு அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாகக்காய், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சுருளாக வதக்கி விட்டுறலாம் இந்த பாகக்காய். இப்போ நல்லா அந்த பாவக்காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா சுருளாக வதக்கி விட்டுட்டேன். இந்த வெங்காயம், பூண்டு, பாவக்காய் இது மாதிரிலாம் வதக்கி விட்டு வச்சோம்னா குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுவும் இந்த மழைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பழுத்த பழமாக, அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா குழைவாக வேகிற அளவுக்கு வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு நல்லா வதங்கினாலே போதும். இது மாதிரி கார குழம்புக்கெல்லாம் ரொம்ப தக்காளி குழைவாக வேக வேண்டியதில்லை. ஓரளவுக்கு வதங்கினா எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு, தொட்டுக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். அது மாதிரி வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்ருவோம். இதுதான் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போட்டு கருவை விட்டுறாமல் சும்மா ஒரு 2 பெரட்டி விட்டோம்னா போதும். எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி பரட்டி விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் ஊற்றிடலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப திக்காக இருக்குது, கொதிக்கணும் குழம்பு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். எப்படி இருக்குது? அருமையாக இருக்கா? இப்போ மூடி வச்சிடலாம், குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பரங்கிக்காவுமே இது மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், மேலே தோல் இருக்கும்ல அந்த பட்டை, அதை வெட்டி எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதையும் தாளிச்சிக்கலாம். இது சிம்பிளாக தாளிக்கிறது தான், அது நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும். அம்மாலாம் வந்து இந்த மாதிரி தான் தாளிப்பாங்க. அதே மெத்தடில் தான் நானும் தாளிக்க போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 பட்டை மிளகா, கொஞ்சம் கடுகு உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நமக்கு அலசி வச்சுருக்கிற பரங்கிக்காய், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க பரங்கிக்காய் தாளிக்கிறது. கொஞ்சமாக தண்ணி போதும், அவ்வளோதான். நல்லா கலந்து கொடுத்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா அருமையாக வெந்துடும். கொஞ்சோண்டு தேங்காய் ஒண்டி திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, குழம்பு கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கா? மிதிப்பாவை குழம்பு நான் இப்படி தான் வைப்பேன். அப்புறம் நீங்கள் தேங்காய் வேணால் கொஞ்சோண்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து காரக்குழம்பை பொறுத்தளவில் தேங்காய் ஊற்ற மாட்டேன், அதனால் நான் தேங்காய் ஊற்றலை. உங்களுக்கு வந்து அப்படி சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக தேங்காய் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். நான் இப்படியே தான் இறக்கி வைக்க போகிறேன். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? வாங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம். இந்த பரங்கிக்காய்க்கு இன்னும் சுவை கூட்டுறதுக்கு ஒரு 1/4 அச்சு வெல்லம், ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு இந்த பரங்கிக்காய். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 அச்சு வெல்லத்தை போட்டு கிளறி விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும், இந்த வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா வேகட்டும். இது மாதிரி வெல்லம் போட்டு ஆக்கையில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல ஒரு இனிப்பாக, அது பரங்கிக்காலுமே கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். இது மாதிரி வெல்லம்லாம் போடவையில் நல்லா பச்சடி, பரங்கிக்காய் பச்சடி வேகட்டும். பரங்கிக்காய் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுங்க, ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். அது தேங்காய் கொஞ்சம் ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கோம், அதை போட்டு ஒரு கிளறி ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அந்த கார குழம்புக்கும் இந்த இனிப்பான பரங்கிக்காய்க்கும் செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். நாங்கள் பாவக்காய் குழம்பு அருமையாக இருக்குது. கரண்ட் இல்லை, ஒரே இருட்டாக இருக்குது. கரண்ட் இல்லை, கரண்ட் போயிட்டு படுத்துருந்தேன், கரண்ட் போயிட்டு.
அருமையான குழம்புங்க. பரங்கிக்காய் போட்டு இங்கே பாருங்கள், பாவக்காய் முழு பாவக்காயை போட்டு குழம்பு. ஆமாம், முழு பாவக்காய் ஒரு வாய்க்கு ஒரு பாவக்காய் பத்தாது. சூப்பர், அருமையாக இருக்குது. நீங்களும் வாங்க சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் சொல்லுங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்னப்பா பாவக்காய் நீங்கள் பறிச்சாந்து கொடுத்தியில குழம்பு நல்லா இருக்கா? பாவக்காய் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குது. பறிக்காய் போட்டு நல்லா அருமையாக இருக்குது. நல்லா சூப்பர் சாப்பாடு இன்னைக்கு. எல்லோரும் வாங்க, நீங்களும் சாப்பிடுவோம். இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு வச்சு பரங்கிக்காய் கூட்டு பண்ணி சாப்பிட்டேன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்புக்கும் ஆரோக்கியம். பாய்.